வெல்கம் டு விண்டோஸ் 8 தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 7. நான் சீனு. போன கிளாஸில் பிக்சர் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாகவே வெறும் எல்லா டியூட்டோரியல்லையும் இந்த டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் பிக்சரே வச்சுருந்தோம். இப்போ வந்து அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதெல்லாம் இப்போ நான் இதுவரையும் எடுத்து டியூட்டோரியல் பார்த்தோன்னா ஓவராலாக எல்லோரும் நார்மலாக இதுக்கு முன்னால் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணவங்களாலே கூட செய்ய முடியும். விண்டோஸ் 8 புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த இதை போட்டிருக்கேன். இது வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன், பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சர்ஸ் வந்து அதாவது தீம்ஸை நாமளே செட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே செலக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை மட்டும் கூட நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகிட்டே இருக்குது. இது ஒன்றே பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் மாறணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அது மாதிரி இருக்குது. நம்ம வந்து 1 மினிட்க்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்ட் மாறும். இல்லை எனக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம், சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ எனக்கு நான் மறுபடியும் போகிறேன், டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு கிளிக் கொடுக்குறேன். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம், நானே ஒன்று புதுசு பிக்சர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌஸில் போய்ட்டு உங்களோட இடத்துல நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பிக்சர் லைப்ரரின்ட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து அது வரும். அதெல்லாம் எதுவும் வேணாம், சாலிடாக எம்டியாக வேணும் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை விண்டோஸு டெஸ்க்டாப் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது டைமிங்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ப்ரௌஸில் போய் பண்ணிக்கலாம். அது மாதிரி தீம்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டைமிங் செட் பண்ணுறதுன்றதெல்லாம் வர கிளாஸில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பொசிஷன் அதாவது ஃபீல் பண்ணணுமா எந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்விட்ச் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க டெஸ்க்டாப்புக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவே எல்லாமே செட் ஆகிருக்கும். இப்போது நான் வேறு ஒரு பிக்சரை பாருங்கள் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். செட் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ ஒரு சின்ன சைஸு நான் இதை வந்து பாருங்கள் பேக்ரவுண்டை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தோன்னா க்ளீனாகவே இல்லை. நம்மளுக்கு இந்த சைஸ் வேணாம், வேறு மாதிரி அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. நம்ம என்ன சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வேணுன்ற பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஃபோல்டராக செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சேவ் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு தீம்ஸாக செட் ஆகிக்கும். அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா டெய்ல் அப்படின்னு இருக்குது. ஃபில் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். பாருங்கள் பேக்ரவுண்டு அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நான் எனக்கு ஒவ்வொன்றும் சின்னதாக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் டில் அப்படின்றது. இது வந்து நான் வச்சுருக்க பிக்சர் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் சைஸ் பிக்சர் தான். ஸோ அதனால் இந்த டில் அப்படின்றதெல்லாம் சின்னதாக வந்து செட் ஆக தேவையில்லை. இதே நீங்கள் மொபைல் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்போது க்ளீனாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும்னா சென்டரில் வரும். ஸோ அதோட பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலரிங் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு எந்த கலரில் அது வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா. இங்கே பார்த்திங்கன்னா இந்த போர்டர் கலர் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும் தெரியுதுங்களா. பிங்க் கலரு, ப்ளூ கலரு அந்த மாதிரி கலரோட இன்டென்சிட்டியாகவும் நம்ம இங்கே குறைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக வர மாதிரி, அப்புறம் டார்க்காக வர மாதிரி, ரொம்ப டிக்காக அந்த மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் கூட மாறுறது. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். அப்புறம் சவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது பார்த்திங்கன்னா அவங்கள டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுதான் இருக்கும். அப்படி தேவையில்லை எனக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சவுண்டு வேணும், அது அப்போ நம்மளுக்கு தேவையான சவுண்டெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல போய் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சவுண்ட்ஸ் நம்ம அவ்வளோ பண்ண போகிறதில்ல. ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. ஸ்க்ரீன் சேவர் பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து நான் எதுவும் செட் பண்ணி வைக்கல. உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். பபுள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அப்படி வரும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது மாதிரி வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே காட்டியிருக்க மாதிரி ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் தெரியுதுங்களா. இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
பபுள்ஸ் வேணால் ஏதாச்சும் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 அப்படின்ட்டு வருது. செட்டிங்கில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் நேம் என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துக்கலாம். ஸ்கை ஃப்ரீ அப்படின்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஃப்ரீ அப்படின்ட்டு வரும். காட்டுறேன் தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்குது. அதே செட்டிங்கில் போய்ட்டு நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸு எந்த மாதிரி ரோல் ஆகணுமா ஸ்பின் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட ரெசல்யூஷன் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து வேறு ஸ்டைல் வருது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளை ஆகிடும். அதுதான் அங்கே 3D பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிடுறோம் 3D டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் அந்த பர்சனலைஸ்லேயே இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் வேறு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.